ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெபாய் ஷோ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 62 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்கு, பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தேடி வரும். எபிசோட் 62 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து கண் கலங்கி தான் நிற்பான். நம்ம ஹீரோயினும் கண் கலங்கி தான் இருப்பா. ஏன்னா லாஸ்ட் எபிசோட்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாள். ஸோ அதனால அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், ஆமா கரெக்டு தான், நீ சொல்றதா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்ப ஹீரோயின் சொல்வா, ஆமா நம்மளால ஒன்னா இருக்க முடியாது, ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதானே, எல்லாமே தப்பாதான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட அக்ரிமெண்ட் 187 days தானே, இதுல இருந்து நீ வேற என்ன எதிர்பார்க்கற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. இங்க நம்ம ஹீரோட மூஞ்ச பாக்கணுமே, அவன் கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிருப்பான். அவன் கண்ணுல தண்ணி லிட்ரலி வெளியே வரும். ஸோ அவன் அழுவான், கண்ணை வந்து ஹீரோயினுக்கு தெரியாம தொடச்சிட்டு இருப்பான். ஸோ இந்த பக்கம் ஹீரோயினும் இருப்பா. கம்ப்ளீட்டா அவ வந்து ஹீரோட மனசை உடைச்சிட்டான். நம்ம ஹீரோவே இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமா சரி நம்ம மனசுல அவ மட்டும் தான் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். பட் இப்ப நம்ம ஹீரோயின் வந்து நோ சொன்னது அவனால கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது நல்லாவே நம்மளுக்கு புரியுது, அவனோட எமோஷனை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இங்க நம்ம ஹீரோ வந்து கண் கலங்கி நிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், இது என்னோட தப்பு தான், நான் உங்ககிட்ட இதை சொல்லியிருக்க கூடாது, நம்மளால ஒன்னா இருக்க முடியாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சோகமா சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோ அப்ப நம்ம ஹீரோன்னு யோசிப்பா, கடவுளே நான் என்ன சொன்னா அவன் கிட்ட, நான் இதை சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ இந்த பக்கம் யோசிப்பா. ஆக்சுவலி இவ சொல்லிடுவா, நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நோன்னு சொல்லிடுவா அதுக்கு பதிலு. பட் இப்ப யோசிப்பா, நான் ஏன் அதை சொன்னேன், நான் சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிப்பா இவ. அப்ப நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேசாம சைலண்டா போவான். இங்க நம்ம ஹீரோ போயிட்டு அந்த டிராயர்ல இருக்க அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து கீழே போட்டு உடைச்சிருவான். சுக்குநூறா அதை உடைச்சிருவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் பயந்துருவா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ ஆல்ரெடி என் மனசை உடைச்சிட்ட, இது மட்டும் எதுக்கு இருக்கணும், இதையும் உடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை உடைப்பான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, நீ எப்பவுமே இப்படிதான் பண்ற, நீ எல்லாத்துக்குமே கோவப்படுற, நீ ஏன் நீ இவ்வளவு வெறுக்கிற, நீ ஏன் நீ இவ்வளவு ஹேட் பண்ற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்ப ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்வான், நீ என்னோட கோவத்தை பத்தி கரெக்டா தான் சொன்ன, பட் நான் உன்னை என்னைக்குமே வந்து ஹேட் பண்ணது கிடையாது, அது மட்டும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து கம்ப்ளீட்டா புரோக்கன் ஆயிருப்பான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், இதுக்கப்புறம் நம்மன்னு சொல்றதுக்கான வார்த்தைக்கு இடமே கிடையாது, இதுக்கப்புறம் நம்மன்னு இல்லவே இல்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா பிரேக் ஆகி அழுவா. நான் சரியான விஷயத்த தான் பண்ணேன், எனக்கு தெரியும் நான் சரியான விஷயத்த தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ கையில வச்சுட்டு அழுவா. அப்ப அவ சொல்லுவா, அப்பயே எனக்கு இவ்வளவு வலிக்குது, நான் கரெக்டான விஷயம் தானே பண்ணேன், அப்பயே எனக்கு இவ்வளவு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, என்னால இது சத்தியமா முடியல, இந்த ஹார்ட் பிரேக் என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கட்டி பிடிச்சிட்டு அழுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தியை காட்டுறாங்க. அவ வந்து போன்ல யார்கிட்ட பேசுறா, பொண்ணுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி பேசுறா. ஸோ விசாரிக்கிற, எப்படி இருக்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல பதில் சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த பொண்ணு கூப்பிட்டுருப்பா போல, வந்து என்ன பாருன்னு சொல்லிட்டு, சரி நான் வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிக்கிறா. இங்க வந்து சித்தி வந்து யார்கிட்ட பேசுறா நம்மளுக்கு தெரியல, மேபி அப்கமிங் எபிசோட்ல வரும் போல. ஸோ வந்து அந்த பொண்ணை பாக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போவா. இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோ வந்து கார்ல ஏறி ஆஃபீஸ் போலான்னு போவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து வேணும்னே கார் கிட்ட வருவா. அப்ப நம்ம ஹீரோ வந்து இடிக்கிற மாதிரி வந்துருவான். அப்புறம் காரை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி வந்து பேசுவான் ஹீரோயின் கிட்ட. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன பண்ற, உன்னை இடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, நீ என்ன பார்த்ததை நான் பார்த்தேன், அது மட்டும் இல்லாம நீ என்னை விட்டு போற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் கார் கிட்ட வந்தேன், நான் உடனே ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும், என்னால டாக்ஸிக்காக வெயிட் பண்ண முடியாது, அதுக்கு டைமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோயின் சொல்வா, எனக்கு தெரியும் நீ என்ன ஹர்ட் பண்ண மாட்டேன்னு, அதனாலதான் வண்டி கிட்ட தைரியமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பான், நீ என்ன நம்புறியா, அதனாலதானா, எனக்கு புரியல, நீ என்ன ட்ரஸ்ட் பண்றேன்னு ஃபீல் பண்ணா மட்டும் என்கிட்ட சொல்லு, எனக்கு தெரியும் நீ என்ன நம்பலன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வா. அப்ப ஹீரோயின் சொல்வா, எனக்கு தோணுச்சு அதனால நான் சொன்னேன், நீ ஏன் இவ்வளவு சென்சிட்டிவா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோ சொன்ன விஷயத்த பத்தி இவ சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பான், அட்லீஸ்ட் என்கிட்ட நீ ஹானஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்ப ஹீரோயின்ல, நான் ஆல்ரெடி சாவர நிலைமைக்கு போனேன் 2 வாட்டி, அப்ப நீ தான் என் கூட இருந்த, சோ அதனாலதான் உன்னை நம்பினேன், இது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. அப்ப ஹீரோல, கடவுளே எனக்கு கொஞ்சம் பொறுமையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமூச்சு விடுவான். அப்ப ஹீரோ கத்துவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, என்கிட்ட இந்த மாதிரி கோவத்தை காட்டாத அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோல, நான் எங்க கோவப்பட்டேன், நான் கோவமே படல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்ப அவ சொல்வா, என்கிட்ட இந்த மாதிரி டோன்ல பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோல, ஓ உன்கிட்ட இனிமேல் எந்த டோனுன்னு பார்த்து வேற பேசணுமா, முன்னாடியே சொல்லிடு உன்கிட்ட எது பேசணும் பேசக்கூடாதுன்னு, அதுக்கேத்த மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மார்க் பண்ணுவான். அப்ப ஹீரோயின்ல,
நீ ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க, உங்ககிட்ட பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பான், இப்ப நீ என் கூட வரணுமா இல்லையா, அது மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்போ ஹீரோயின்ல, வேற என்ன பண்றது, நான் வந்துதானே ஆகணும், அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், என்கிட்ட கார்ல வரதா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஹீரோயின்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கார்ல ஏறி கிளம்புவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இந்த பக்கம் நசீரோ சித்தி பொண்ணு தான் காட்டுவாங்க. அப்ப நசீர் கேட்பான், நான் கால் பண்ண என் கால் நீ அட்டன் பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு பார்த்து அவன் கேட்பான். அப்ப அவ சொல்வா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தா அதை அட்டன் பண்ணல, எல்லா கால் அட்டன் பண்ண அவசியம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்ப நசீர் சொல்வான், உன் பிளானும் உங்க அம்மா பிளானும் எல்லாம் சொதப்பிட்டே இருக்கு, எதுவுமே செட் ஆகல. ஹீரோ வேற ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்கான், ஹீரோயின் ஒன்னும் எதுவுமே சொல்லல, என்ன நடக்க போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நசீர் புலம்பிட்டு இருப்பான். அப்ப சித்தி பொண்ணு சொல்வா, முதல்ல சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றது ஸ்டாப் பண்ணு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப நசீர் கேட்பா, என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சித்தி பொண்ணு சொல்வா, ஹீரோயின் மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து எந்த பசங்களை நம்பலையோ அவங்க கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க, உனக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயின் பத்தில அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்வா. அப்போ நசீர்ல, ஆமா எனக்கு தெரியும், ஹீரோயினுக்கு வந்து ட்ரஸ்ட் தான் முதல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்போ சித்தி பொண்ணு சொல்வா, ஆமா முதல்ல நம்ம அந்த ட்ரஸ்ட் தான் உடைக்க போறோம். சோ ஹீரோக்கு ஹீரோயின் மேல இருக்க ட்ரஸ்ட்டை வந்து உடைக்க ட்ரை பண்ணோம், பட் முடியல. சோ இப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல இருக்க ட்ரஸ்ட்டை உடைக்க ட்ரை பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம அவங்க ஆல்ரெடி வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. சோ இதான் ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் நம்மள அவங்களை பிரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தி பொண்ணு சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் மனசுல வந்து சில விஷயம் ஓடிட்டு இருக்கும். அவ என்ன நினைப்பானா, ஒருவேளை நேத்து நான் சொல்லிருக்க கூடாதோ, நம்ம 2 பேருக்குள்ள செட் ஆகாது, அது ரொம்ப ஹாஷா இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிப்பா. அப்ப ஹீரோயின் இன்னொரு விஷயமும் யோசிப்பா, அவன் என்ன பார்க்க கூட மாட்டான், நான் அவன்கிட்ட வேணா மன்னிப்பு கேட்டுட்டோமா, இல்ல மன்னிப்பு கேட்க வேணாம், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாம கார்டன்ல வேற என்கிட்ட நிறைய வச்சு பேசிடான், இதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ இங்க யோசிச்சுட்டு வந்துட்டு இருப்பா. அப்ப வந்து 2 பேரும் சேர்ந்து லிஃப்ட்குள்ள போவாங்க. அப்ப ஹீரோ கேட்பான், உனக்கு ஒன்னும் எந்த பிரச்சனையும் இல்ல என் கூட தனியா லிஃப்ட்ல வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்ப ஹீரோயின்ல, ஏன் என்ன இருக்க போது, ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவ கேஷுவலா சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், இல்ல தோணுச்சு அதான் சொன்னேன், அது மட்டும் இல்லாம நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்ப ஹீரோயின் வந்து மனசுல நினைப்பா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் போல, ஸ்ட்ரகிள் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவ இங்க யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ வந்து அந்த லிஃப்ட் முடிஞ்சிடும். சோ அவங்க ஃப்ளோருக்கு வந்துருவாங்க. அவங்க 2 பேரும் இறங்கி போறப்போ ஹீரோயின் கேட்பா, நான் வேணா என்னோட ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா காஃபி ரெடி பண்ணிட்டு நான் வேணா உனக்கு எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அவன் அங்கேருந்து போயிடுவான். சோ ஹீரோயினுக்கு வந்து நோஸ்கட் கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ வந்து அவ ஆஃபீஸ் ரூமுக்கு வருவா. வந்துட்டு அவகிட்ட அந்த போட்டோ பாப்பா, ஹீரோயின் இருக்க போட்டோ, நம்ம ஹீரோ கூட லாஸ்ட் சீன்ல உடைச்சிருப்பான்ல, அந்த போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துருவா போல. இந்த பக்கம் சித்தி பொண்ணு வரதை பார்த்துட்டு அவ உள்ள வச்சிட்டு இருப்பா. அப்ப வந்து சித்தி பொண்ணு கேட்பா, ஒன்னும் இல்ல சும்மாதான் அவனை வந்து பாத்துட்டு போலான்னு நினைச்சேன், ஒரு திருடியோட பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோயின் சொல்வா, முதல்ல என் ஆபீஸ் விட்டு வெளியே போ, அது மட்டும் இல்லாம உன்னோட நெகட்டிவிட்டி எல்லாம் இப்ப நல்லா ஃபேஸ் பண்ண முடியாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப சித்தி பொண்ணு சொல்வா, பாடுறா உன் ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லிட்டு, யார் கம்பெனில இருந்து யாரை வெளியே அனுப்ப ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு கேட்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா, தயவு செஞ்சு வெளியே போ, என்னால இப்ப உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப சித்தி பொண்ணு கேட்பா, ஹீரோ வந்து உன்னை டிஃபெண்ட் பண்ணதுனால உனக்கு திமிர் ரொம்ப ஓவரா ஏறி போயிருக்கு, ஹீரோ மாதிரி பசங்களுக்கு எல்லாம் ஒன்னு போனா ஒண்ணுன்னு வந்துரும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, இந்த கல்யாணம் நான் தான் கேட்டேனா எனக்கு ஹீரோ கூட பண்ணி வைங்கன்னு, இல்ல நானும் எப்போ 187 days முடியும், இந்த மேரேஜ் முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மேரேஜ் முடிஞ்சா உனக்கு தானே பெனிஃபிட், அப்ப எதுக்கு என்கிட்ட வந்து இப்ப கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் கேட்பா. சோ இந்த பக்கம் சித்தி பொண்ணு எதுவுமே பதில் சொல்லாம அங்கிருந்து கோவப்பட்டு போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து அவனோட ஆபீஸ் ரூம்ல இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து நசீர் வருவான். வந்துட்டு ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்து டேபிள்ல போடுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்வான், நான் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைல இருக்கேன், இப்போ உன்கிட்ட பேசுற நிலைமையில நான் இல்ல, தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்போ வந்து நசீர் சொல்வான், இல்ல நான் உன்கிட்ட சண்டை போடலாம் வரல, நம்மளோட பிரச்சனை பர்சனல் விஷயத்தை எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன், அதை நீ பாரு, அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலா பேசலாம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வந்து 2 காஃபி கப் எடுத்துட்டு வருவா. உள்ள வந்துட்டு ஹீரோ கொடுப்பா. ஹீரோ தேங்க்ஸ் சொல்லுவான். எங்க ஹீரோயின் வெல்கம் சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து நசீரை பார்த்து ஹலோ சொல்லுவா. நசீரோ ஹலோ சொல்லுவான். அப்ப வந்து நசீர் கேட்பான், என்ன நீ பார்க்க ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன், நான் டென்ஷனாலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். அப்போ நசீர் சொல்லுவான், சும்மா விளையாடாத, எனக்கு ஒண்ணு எவ்வளவு வருஷமா தெரியும், நீ உன் கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன் நீ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். இவன் இந்த மாதிரி பேசுறது நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாவும். உங்களுக்கு தான் தெரியும்ல நம்ம ஹீரோ பத்தி, நசீர் எப்பெல்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறானோ அப்பெல்லாம் இவன் கடுப்பாவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிட்டு இருப்பான் ஒரு பக்கம். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறான் நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆறான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம ஹீரோயின் எதுவும் பேச மாட்டான். அப்போ வந்து நசீர் சொல்லுவான், நீ எதுவும் கவலைப்படாத,
நீயும் ஃபேமிலியும் நிறைய கோத்ரூ பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரமா இதெல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ எந்த பதிலும் சொல்ல முடியாம நிலைமையில இருப்பான். அவனுக்கு செம்மையா கோவம் வரும், எதுவுமே பேச மாட்டான், சைலண்டா அப்படியே கோவத்தை அடக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயினும் வந்து எதுவும் பேச மாட்டா. அப்ப நசீர் அங்கேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோ சொல்லுவான், நசீர் என் பேஷண்ட ரொம்ப செக் பண்றான், இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்லுவான். நசீர் போனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஏதோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் வந்து என்ன சொன்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவா. கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டா ஹீரோ சொல்றத. அப்போ வந்து ஹீரோ கேட்பான், நீயே இந்த மாதிரி இருக்க, நீ வேணா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறியா, இந்த ப்ராஜெக்ட் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்ம அப்புறம் கூட பாத்துக்கலாம், நீ முதல்ல பிரேக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல இல்ல நான் மட்டும் இல்ல, இந்த ப்ராஜெக்ட்ல டீமா தானே ஒர்க் பண்றோம், ஸோ இப்போ நான் மட்டும் பிரேக் எடுத்தேன்னா அவங்க எல்லாருமே வந்து டவுன் பண்ற மாதிரி ஆயிடும், ஸோ எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், நீ வந்து இவ்வளோ டிஸ்ட்ராக்டடா நான் பார்த்ததே இல்லை, இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நம்ம எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம், அப்ப கூட நீ வந்து ஃபோக்கஸ்டா இருப்ப ஒர்க்ல, பட் இப்போ வந்து நீ ரொம்ப வந்து டிஸ்ட்ராக்டடா ஃபீல் பண்ற, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மார்னிங் நடந்த விஷயம் கூட உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கோம், என்னால நீ சேடா இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். எனக்கு புரியுது, இன்னைக்கு காலைல நிறைய விஷயம் நடந்திருக்கு, மேபி நான் எல்லாத்தையும் மறந்திருப்பேன், பட் நீ அதை மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அதனால இந்த மாதிரி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் வந்து அவன் மனசுல சில விஷயம் ஓடும். அவன் என்ன யோசிப்பானா, எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் இதை மறக்கணுமா மறக்க கூடாதுன்னா கூட எனக்கு புரியல, இன்னைக்கு காலை நிறைய விஷயம் நடந்தது, அதுக்காக நான் உன்னை ஹேட் பண்ணணும்னு இருக்கேன், பட் என்னால உன்னை ஹேட் பண்ண முடியல, ஒவ்வொரு வாட்டி நான் உன் கண்ணை பார்க்கும் போது என்னோட ஹார்ட் பீட் வந்து செம்மையா ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோயின் அதை யோசிச்சு அழுவா. அப்ப நம்ம ஹீரோல ப்ளீஸ் அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சு விடுவான். சோ இங்க நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ நோ சொன்னதுக்கெல்லாம் கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். சோ ஹீரோ என்ன சொல்ல வரானா, அவன் நேத்து நோ சொல்லிருப்பால, அதுக்காக நீ வந்து ஃபீல் பண்ணி அழுவாத, அது நார்மல் தான், உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணா சொல்லலாம், இது உன்னோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணி நம்ம ஹீரோ சொல்லுவான். சோ இங்க சொல்லுங்க கைஸ், இந்த உலகத்துல எத்தனை பேரு எத்தனை பசங்க நோ ஒரு கேர்ள்ஸ் சொன்னதுக்கு நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரியல் வேர்ல்ட்ல அது நடந்திருக்கா எனக்கு தெரியல, மேபி இதெல்லாம் வந்து டிராமாஸ் அண்ட் மூவிஸ்ல தான் நடக்குமோ. நம்ம ஹீரோவோட ஜெம்முங்க, இந்த கேரக்டர் டிசைன் பண்ணதே செம்மையா இருக்கும், மேபி இந்த மாதிரி கேரக்டர்லாம் சீரியலா தான் இருப்பாங்க போல. நான் ஒரு ஹீரோட ஃபேன்னால இந்த சீனை விட்டு வெளியே வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், என்ன பண்றது, சரி வாங்க இந்த சீனை கண்டினியூ பண்ணலாம். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவான், இல்ல நான் கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்ப ஹீரோல அப்ப வேற எது கலூரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்ப நம்ம ஹீரோயின்ல இல்ல ஐ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஐன்னு சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோ ஆர்வமா கேட்பான், என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோயின்ல இல்ல எனக்கு ஒர்க் இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு மறுபடியும் அங்கிருந்து ஓடி போயிடுவா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா அவன் புலம்புவான். அவன் என்ன சொல்லுவானா, கடவுளே எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு, ஒரே ரூம்ல தான் இருக்கும், இவ்வளவு கிட்ட இருக்கும், பட் அவகிட்ட இருந்து எப்படி என்னால தள்ளி இருக்க முடியும், என்னால சுத்தமா முடியல, எல்லா பக்கமும் அவதான் இருக்கா என்னோட மைண்ட்ல என்னோட இதயத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரும் மூச்சு விட்டு கண்ணு மூட்டு யோசிப்பான். அப்ப வந்து ஜமால் அந்த ரூமுக்கு வருவான். வந்து கேட்பான் ஹீரோ கிட்ட, என்ன நடந்துச்சு, ஏன் ஹீரோயின் வந்து அந்த மாதிரி அழுதுட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஜமால் கிட்ட சொல்லுவான், எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே செட் ஆகல, இது செட்டும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடஞ்சு போய் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருப்பான். இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி காட்டுறாங்க. அவ டாக்ஸில வந்து இறங்குறா. வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வீட்டுக்குள்ள போயிட்டு டோரை நாக் பண்றா. அங்க வந்து திறக்கிறாங்க கதவை. சோ யார் திறக்கிறான்லாம் நம்மளுக்கு காட்டல, ஜஸ்ட் சித்தி தான் காட்டுறாங்க. சித்தி வந்து அவங்கள பார்த்துட்டு சிரிக்கிறா. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போயிடுறா. சோ இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி பொண்ணு காட்டுறாங்க. அவ வந்து ஆபீஸ் ரூமுக்குள்ள வருவா, ஹீரோட ரூமுக்கு வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவா, பாரு உனக்காக நான் யாரை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவா. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு உள்ள வருவா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவா, வெல்கம் மோனிகா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப மோனிகாவும் இல்ல உள்ள வருவா. அப்ப ஹீரோ சொல்லுவான் வெல்கம் சொல்லிட்டு கையை கொடுப்பான். அப்ப மோனிகா சொல்லுவா, என்ன நீ கையெல்லாம் கொடுத்துட்டு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பேன், ஒரு ஹக்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, மோனிகா, சித்தி பொண்ணு, ஹீரோ எல்லாருமே. சோ அப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, மோனிகா வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு போல ஹீரோக்கு சித்தி பொண்ணுக்கு எல்லாருக்குமே சேர்ந்த மாதிரி. ஆக்சுவலி இது வந்து சித்தி பொண்ணோட பிளான் தான். சித்தி பொண்ணு வந்து மோனிகா கூட்டு வந்திருப்பா, எதுக்காகனா ஹீரோ கிட்ட க்ளோஸா இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து செமையா கடுப்பாவால. சோ அவங்களுக்குள்ள வந்து அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும். சோ அதுக்காக வந்து சித்தி பொண்ணு பிளான் பண்ணிருப்பா. சோ இங்க வந்து மோனிகாவும் வந்து ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் பழகுவா, பேசுறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். அப்போ மோனிகா சொல்வா, நான் உன்னை பார்க்க தான் இங்க வந்தேன், உன்னை இவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி வேர்ட் எல்லாம் போட்டு அவ பேசுவா. அப்போ சித்தி பொண்ணு
பொண்ணு சொல்லுவா, நான் உங்க 2 பேரும் தனியா பேசுறதுக்கு விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சித்தி பொண்ணு போவா. போறப்ப ஒரு வில்லத்தனமான ஒரு லுக்கு கொடுத்து தான் அவ போவா. இங்க வந்து அந்த மோனிகா வந்து சேர்ல உட்காந்து பேசிட்டு இருப்பா. சித்தி பொண்ணு போனதுக்கு அப்புறமா வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு டேபிள்ல மேல உட்காந்துட்டு பேசுவா. அப்போ மோனிகா சொல்வா, நீ இன்னும் மாறவே இல்ல, நீ அப்படியேதான் இருக்க, அதே சீரியஸான மூஞ்ச வச்சிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு மோனிகா சொல்வா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல இல்ல என்ன நிறைய மாத்தி இருக்கு, சில விஷயம் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணதுனால மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப மோனிகா சொல்வா, சித்தி பொண்ணு சொன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, பட் நான் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல இல்ல எனக்கு கல்யாணம் தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு காட்டுவான். அப்ப வந்து மோனிகா சொல்வா, நீ வந்து இந்த கம்பெனியோட ஓனரோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிருக்க, இது டீலுக்காகவா இல்ல லவ்னாலயா அப்படி சொல்லிட்டு மோனிகா கேட்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், இது ரொம்ப பர்சனலா போல, இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படி சொல்லிட்டு அவன் கேட்பான். சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவ வந்து ஹீரோட ரூமுக்கு வெளியே நின்றுட்டு அந்த வந்து ஃப்ரேம் போட்டு எடுத்துட்டு வந்திருப்பா அந்த போட்டோவை. அது பாப்பா எடுத்து பாத்துட்டு இருப்பா. உன்னால இது முடியும், இது உன்னால சொல்ல முடியும், நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இதை கொடுத்துட்டு நம்ம அழகா இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்லி பாத்துட்டு இருப்பா. அவ என்ன சொல்வானா, என்னோட இதயம் வந்து உனக்கு தான் சொந்தமானது, அது மட்டும் இல்லாம நீ தான் என்னோட டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பா. சரி நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள வரதுக்கு ரெடியா இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இந்த பக்கம் நம்ம மோனிகா இருக்கால, அவ என்ன பண்ணுவானா, ஹீரோ மேல கை வச்சுட்டு இந்த பக்கம் பேசிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலி அது பிடிக்காதுதான். ஓல்டு ஃப்ரெண்ட் எப்படி சொல்றது அவனும் யோசிப்பான். பட் இனிஷியலா அவன் பாப்பான், இவ எதுக்கு இந்த மாதிரி கை வச்சுட்டு பேசுறா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லுக் பாப்பான். சோ அந்த பொண்ணு வந்து கை வச்சுட்டு தான் பேசிட்டு இருப்பா. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் உள்ள வந்துருவா. உள்ள வந்து பாத்துட்டு செம்ம ஷாக் நம்ம ஹீரோயினுக்கு. ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி நிப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் செம்ம ஷாக். ஹீரோயின் வந்து பாக்குறது, ஹீரோ வந்து பாப்பான், இந்த பொண்ணு வேற கை வச்சுட்டு இருக்காளே, ஹீரோயின் வேற கரெக்டா இருக்காளே சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லுக் நம்ம ஹீரோ கொடுப்பான். சோ ஹீரோயின் வந்தது நம்ம ஹீரோக்கும் ஷாக்கா இருக்கும். அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவா, கையில இருக்க வந்து அந்த ஃப்ரேம் பேக் வந்து கீழே போட்டுருவா. அப்ப அவ யோசிப்பா, யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து நிறைய பிளாஷ்பேக் போவோம். இன்னைக்கு காலைல சண்டை போட்டது, ஹீரோ சொன்ன வார்த்தைகள், சோ எல்லாமே வந்து அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி போவோம். சோ அந்த ஷாக்ல வந்து அவ அப்படியே நின்றுட்டு இருப்பா. இந்த பக்கம் இவங்க 2 பேருமே வந்து ஷாக்ல பாத்துட்டு இருப்பாங்க ஹீரோயினை. இங்க எபிசோட் 62 completed. Thank you so much for watching my video guys. Episode 63 நான் next video upload பண்றேன். Keep sharing, keep liking. So see you in the next video. Bye bye.